அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். ராமாயண கதையை பற்றி சொல்லும் போதெல்லாம் பாரத தேசத்தினுடைய வடகோடியை தென்கோடியோடு இணைக்கக்கூடிய சிறப்பு இந்த பெரும் இதிகாசத்திற்கு உண்டு என்று ஆராய்ச்சி பார்வையிலே பார்ப்பவர்கள் சொல்லுவார்கள். ஆன்மீக அன்பர்களோ பாரத தேசமெங்கும் இருக்கக்கூடிய ஆலயங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி வருவது போலே ராமன் நடந்து வந்த பாதை என்று சொல்லுவார்கள். காசி ராமேஸ்வரம் ஆகிற இந்த இரண்டு புண்ணிய தலங்களையும் ஒரு பாலம் கட்டி இணைப்பது போல் அமைந்திருக்கும் ராமாயண காவியம். அத்தனை சிறப்பு பெற்ற ராமாயணம் அயோத்தியா நகரத்திலே ராமனுடைய பிறப்பிலிருந்து தொடங்கி ராமன் சீதையை திருமணம் செய்து கொண்ட பிறகு வனவாசம் மேற்கொண்டு கங்கையை கடந்து தண்டகாரண்யம் முதலிய காட்டு பிரதேசங்களையெல்லாம் அடைந்து அங்கே ராமனுக்கும் சீதைக்குமாக நடந்த அந்த அழகான உரையாடல்களை எல்லாம் சொல்லி கொடியவனான ராவணனால் சீதை அங்கிருந்து ராமனிடமிருந்து பிரிக்கப்பட்டு இலங்கை கழைத்துச் சென்றதும் அவளை தேடி வருவதாக ராமனும் லட்சுமணனும் புறப்பட்டு வந்து குரங்குகளோடு தோழமை கொண்டு அங்கதன், சுக்ரீவன், ஹனுமன் முதலியவர்களுடைய உதவியோடு கூடி கடலை கடந்து போய் இலங்கையிலே போர் செய்து சீதையை மீட்டு புஷ்பக விமானத்தில் ஏறி மறுபடியும் கடல் கடந்து இந்திய எல்லையை அடைந்து அங்கே சேதுக்கரையில் ராமேஸ்வர தலத்திலே மணலால் சிவலிங்கத்தை பிடித்து வைத்து அந்த ராவணனோடும் அவன் மற்றையர்களோடும் நடந்த அந்த போரிலே இறந்தவர்கள் அங்கே கொன்று அங்கே மாண்டவர்கள் அவர்களால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி முதலிய தோஷம் நீங்குவதற்கு சிவபெருமானை வழிபாடு செய்து புண்ணிய தீர்த்தங்களிலெல்லாம் ராமனும் சீதையும் லட்சுமணனும் நீராடி மீண்டும் புஷ்பக விமானத்தில் ஏறி அவர்கள் அயோத்தியா மாநகரத்தை வந்து அடைந்ததை பேசுகிறது. இந்த பட்டாபிஷேகத்தை கோலாகலமாக சொல்லி நிறைவு செய்வார்கள் ராமாயண அந்த பாராயணம் செய்பவர்கள் அல்லது ராமாயண கதைகளை சொல்லும்போது. பட்டாபிஷேகத்தினுடைய நிறைவிலே அந்த விழாவிலே கலந்து கொண்டவர்கள் எல்லோருக்கும் அவரவர்களுக்கு உபயோகமாய் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஹனுமானுக்கு அழகான ஒரு கழுத்து ஹாரம் வழங்கப்பட்டதாம். இப்படி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே பல பல பரிசுகள் வழங்கப்பட்டது. தனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் எல்லோருக்கும் பரிசு கொடுத்து முடித்த ராமன் கடைசியாக அந்த வரிசையிலே வந்த விபீஷணனை பார்த்தார். ராவணனோடு உடன் பிறந்தவன், அசுர யோனியிலே பிறந்தவன், அந்த நிலையில் இருந்தாலும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டியதே தனக்கு கடமை என்பதை உணர்ந்து ராமனை வந்து அடைந்து கடற்கரை மணலிலே அமர்ந்திருந்த ராமனுடைய திருவடிகளிலே விழுந்து சரணாகதி அனுஷ்டித்து, ராமா, நான் உன் பக்கத்திலே நிற்கிறேன், என்னுடைய அண்ணன் செய்யும் தவறுக்கு நான் துணை போக மாட்டேன் என்று ராவணன் செய்த கொடுமையை உணர்ந்தவனாய் அவனுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அவனுக்கும் உபதேசம் செய்ய விழைந்தவன் மிகுந்த புண்ணியாத்மா. இவனை போலே ஒரு நல்லவனை பார்க்க முடியுமா? அதனால்தான் ராமன் குஹனோடும் சுக்ரீவனோடும் கொண்டது போலே நீயும் எனக்கு தம்பி முறையில் வருபவன் விபீஷணா என்று அழைத்தார். அப்படி விபீஷணனுக்கு தகுதியாய் ஒரு பரிசை தர வேண்டும். என்ன பரிசு தருவது? இப்படி தன்னை எதிர்த்தவனான அந்த ராமனை ராவணன் அவ்வளவு தூரம் பகை பாராட்டிய போதும் தான் உடன் பிறந்தவனான விபீஷணன் ராமன் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்று அந்த பக்கத்திற்கு வந்தானே, இவனுக்கு தகுதியாய் அத்தனை சிறப்போடு கூட ஒரு பரிசை தர வேண்டும் என்று விழைந்தாராம். என்ன பரிசை தருவது? இருப்பதிலே உயர்ந்ததாய் ஒன்றை தர வேண்டும். இத்தனை ஆண்டுகளாக பல 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 தலைமுறைகளாக எங்கள் வம்சத்தில் வந்தவர்கள் எல்லோரும் நாள்தோறும் தவறாது ஆராதனை செய்து வந்த ரங்கநாத பெருமானுடைய திருவுருவையே உனக்கு தருகிறேன் என்று முடிவு செய்தானாம் ராமன். ஒருவர் அவர் பூசைக்கு என்று வைத்திருக்கக்கூடிய திருவுருவங்கள் அவர்களுடைய மூதாதையர்கள் வழிபட்டு தலைமுறை தலைமுறையாக அந்த வீட்டிலே வழிபாடு செய்யப்பட்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு பரிசாக வழங்கப்பட்டு அவர்கள் அதை தொடர்ந்து வழிபட்டு வரக்கூடியது மரபு. இந்தியாவினுடைய பல தொன்மையான சமூகங்களிலும் தனித்தனியே அந்தந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்ட வடிவங்களை வைத்து நாள்தோறும் தவறாது பூஜை செய்து வரக்கூடிய மரபை பார்க்கிறோம். அந்த விதத்தில் ராமனுடைய மூதாதையர்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து வந்த சிறப்புத்தான் அந்த பிரணவாக்கிருதி விமானமாகிற விமானத்தோடு கூடி அந்த விமானத்தின் அடியிலே கிடந்த கோலத்திலே ரங்கநாதனாக திருமால் காட்சி தரக்கூடிய வழிபாட்டு விக்கிரகம். இது பலகாலம் அயோத்தியாவிலே ராமனுடைய தந்தையான தசரதன் வழிபட்டும் தசரதனுக்கு முந்தையவர் என்று அப்படியே போய் அது இக்ஷ்வாகு வரையிலும் செல்லும். இக்ஷ்வாகு மன்னன் தான் அந்த ரங்க விமானத்தை பூலோகத்திற்கு கொண்டு வந்து வழிபாடாற்றினான் என்று அறியப்படுகிறது. இப்படி தலைமுறை தலைமுறையாக அவர்கள் வழிபாடு செய்து வந்த ரங்கநாத பெருமானுடைய திருமேனியை ராமன் விபீஷணனுக்கு பரிசாக கொடுக்கிறான்.
வீஷணன் எத்தனை பெரிய புண்ணியாத்மாவாக இருக்க வேண்டும். அதனால்தான் ராமன் தன்னுடைய மூதாதையர்கள் தொடர்ந்து பல தலைமுறைகளாக வழிபாடாற்றி வந்த விக்கிரகத்தை அவருக்கு பரிசாக கொடுக்கிறார். இதை பெற்றுக்கொண்ட விபீஷணனும் ராமனுடைய அருளோடு கூடி அந்த ரங்க விமானத்தை எடுத்து கொண்டு போய் இலங்கையிலே வைத்து வழிபட வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு ஆகாச மார்க்கமாக புறப்பட்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் மூல ராமாயணத்தில் இல்லாத செய்திகள். ஸ்ரீரங்க மாகாத்மியத்திலே பின்னாளில் வந்த மாகாத்மிய கதைகளிலே அந்த புராணங்களிலே இது சேர்த்து சொல்லப்படுகிறது. அந்த விதத்தில் ராமனிடமிருந்து பெறப்பட்ட அந்த ரங்க விமானத்தை அதனுள்ளே எழுந்தருளியிருக்கும் ரங்கநாதருடைய திருவுருவோடு கூடி சுமந்து வந்தான் விபீஷணன். ஆகாச மார்க்கமாக விபீஷணன் பறந்து வர இங்கே தென்னிந்தியாவில் காவேரி கரையிலே ஒரு அரசன் தபஸிலே ஈடுபட்டிருக்கிறான். இந்த அரசன் யார்? இவனுக்கு தர்மவர்மன் என்று பெயர். சோழ பரம்பரையிலே வரலாற்று காலத்திற்கும் முந்தையவராக அறியப்படுபவர் தர்மவர்ம சோழன் என்று அழைக்கப்படும் அரசன். இவன் இராமாயண காலத்திலே இந்த பகுதியை ஆண்டு வந்த சோழ மன்னன் என்று இதிகாச ரீதியாக நாம் பெறுகிறோம். இவர் ராமனுடைய திருக்கல்யாணத்திலே கலந்து கொண்டவர். ஜனகபுரியிலே நடந்த அந்த கல்யாணத்தில் கலந்து கொண்டு அதன் பிறகு அயோத்தியா நகரத்திற்கு வந்து தசரதருடைய பூஜையிலே இருக்கும் இந்த ரங்க விமானத்தை பார்த்தார். நாம் இந்த ரங்கநாத பெருமானை எப்படியாவது நம்மூருக்கு கொண்டு சென்று வழிபட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்கு என்ன செய்வது? தசரதருடைய பூஜையில் இருக்கக்கூடிய பெருமாள், அவரை தாருங்கள் என்று நாம் கேட்க முடியுமா? இறைவனையே கேட்போம். பெருமானே, உன்னுடைய கருணை தன்மையினாலே என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு எனக்காக வேண்டி அயோத்தியா நகரத்திலிருந்து புறப்பட்டு நீ நாங்கள் ஆளும் சோழ தேசத்திற்கு வந்து அங்கே காவேரி கரையிலே குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த பகுதியில் கோயில் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம். இதையே வேண்டுதலாக வைத்து காவேரி கரையில் அந்த சோழர்கள் ஆழ்கைக்குட்பட்ட பகுதியிலே அந்த மன்னன் தான் அரசு செய்வதை தன் மகனுக்கு கொடுத்துவிட்டு ஒரு யோகி போலே தபஸிலே ஈடுபட்டு கிடந்தார். என்ன அவருடைய சங்கல்பம்? எப்படியாவது ரங்கநாத பெருமான் அயோத்தி மாநகரத்திலே இருப்பவர் காவேரிக்கரைக்கு எழுந்தருள வேண்டும் என்பதுதான் அவருடைய வேண்டுதல். இந்த வேண்டுதலோட திருவரங்கம் கரையிலே அவர் தவத்திலே ஈடுபட்டிருக்கிறார். விபீஷணன் திருக்கையிலே அந்த ரங்க விமானம், அதை தலையிலே சுமந்து கொண்டு அவர் ஆகாச மார்க்கமாக பறந்து வருகிறார். இறைவனுடைய சங்கல்பம் வேண்டிய அடியவர்கள் எல்லோருக்கும் அவருக்கு வேண்டியவற்றை எந்த தன்மையிலே கொடுத்தால் அவர்களால் கொள்ள முடியுமோ, எப்போது கொடுத்தால் பெற முடியுமோ, எப்போது அவர்கள் பெறுவது அவர்களுக்கு அனுகூலமாக இருக்குமோ, இதையெல்லாம் அறிந்தே செய்வான். இப்படித்தான் உலக இயக்கம் ஒருவரோடொருவர் நம்மையெல்லாம் பின்னி பிணைத்து அனுபவங்கள் மூலமாகவும் நிகழ்ச்சிகள் மூலமாகவும் ஒன்றுபடுத்தி கொண்டு செல்கிறான். இந்த விளையாட்டைத்தான் கம்பர் இன்புறுந்தன் விளையாட்டு என்பார். இந்த விளையாட்டினுடைய தாத்பரியத்தை, இதனுடைய பின்புலத்தை ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாது. தவவலிமையால் மட்டுமே இறைவனுடைய சங்கல்பத்தின் காரணத்தையும் அதற்கு பின்னாக இருக்கக்கூடிய மற்றைய விஷயங்களையும் அறிய முடியுமே தவிர மற்றபடிக்கு இந்த இடத்திலே பாருங்கள், தர்மவர்ம சோழன் என்றோ ஆசைப்பட்டான் ரங்க விமானத்தை தன் நாட்டிற்கு தான் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று. அதற்காக தவத்திலே இங்கே மூழ்கி கிடக்கிறார். தசரதர் காலமெல்லாம் முடிந்து ராமன் வனவாசம் எல்லாம் முடிந்து பட்டாபிஷேகம் நடந்த பிறகு விபீஷணனுக்கு கொடுப்பதாக ராமன் அதை கொடுக்கிறார். ஆனால் இறைவனுடைய சங்கல்பம் என்ன? விபீஷணன் பெற்று வந்த அந்த ரங்க விமானம் சோழ நாட்டிலே தரையிறங்க வேண்டும் என்று விரும்பினார். எப்படி செய்வது? விபீஷணன் அயோத்தியிலிருந்து தன்னுடைய தலையிலே சுமந்து கொண்டு ரங்க விமானத்தை எடுத்துக்கொண்டு ஆகாச மார்க்கமாக பறந்து வந்தவன் காவேரி தீரத்தை அடைகிறான். கீழே அழகாக அங்கே பொழில்களாக காட்சி தந்தன. காவேரியின் கரையிலே நல்ல குளிர்ந்த சோலைகள், நிறைந்த மரங்கள், பூக்கொடிகள் எல்லாம் பறந்திருக்க அந்த இயற்கை சூழல் விபீஷணனை தரையிறங்கும்படியாக செய்ததாம். இன்னும் சொல்ல போனால் சந்தியாகாலம் வந்துவிட்டது. விபீஷணனும் சந்தியா காலத்திலே அவருக்குரிய அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும். அதனால் சுமந்து வந்த அந்த ரங்க விமானத்தை எடுத்து வந்தவன் காவேரி தீரத்திலே தலையில் சுமந்து வந்த அந்த ரங்க விமானத்தை தன்னுடைய தேசம் இருக்கக்கூடிய இலங்கையை நோக்கி கிடத்தி வைத்து அந்த ரங்க விமானத்தை, அந்த பூஜா மண்டபத்தை மண்ணிலே தரையிலே இறக்கி வைத்துவிட்டு காவேரி கரைக்கு சென்று காவேரியிலே நீராடி செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து முடித்தான். செய்து முடித்தவுடன் வந்து ரங்க விமானத்தை மீண்டும் சுமந்து கொண்டு இலங்கைக்கு செல்ல வேண்டும். வந்து அசுரசக்தியெல்லாம் ஒன்று சேர விபீஷணன் அந்த ரங்க விமானத்தை வைத்த இடத்திலிருந்து பெயர்த்தெடுக்க முயற்சி செய்தானாம். எத்தனை முயன்றும் செய்ய முடியாமல் தத்தளித்தான். இது என்ன அதிசயம்! இவ்வளவு நேரமும் அயோத்தியிலிருந்து என் தலையில் தானே நான் சுமந்து வந்தேன். அந்த ரங்க விமானத்தை சிறிது நேரம் தானே இறக்கி வைத்தேன். இப்போது அதை மீண்டும் சுமந்து கொண்டு நம் நாட்டிற்கு போக வேண்டும் என்று பார்த்தால் நம் பலத்திற்கு அப்பாற்பட்டதாக இது இருக்கிறதே.
இதை எப்படி பெயர்த்தெடுப்பது என்று ஆந்தனையும் முயற்சி செய்து பார்த்தானாம். ஒரு இம்மி அளவும் அந்த விமானம் நகரவில்லை. பார்த்தவன், இது ஏதோ நம் பிரயத்தனத்தால் ஆனது இல்லை, இறைவனுக்கு வேறேதோ சங்கல்பம் இருக்கிறது போலும். இறைவா, இது என்ன சோதனை? எங்கள் தேசத்திற்கு கொண்டு சென்று இந்த ரங்க விமானத்தை அங்கே பிரதிஷ்டை செய்து என் நாடும் மக்களும் சுபீட்சமடைய வேண்டும் என்று வேண்டினேனே. இப்படி இங்கேயே நீங்கள் இருந்து விட்டால் அடியேன் என்ன செய்வது என்று கேட்டுக்கொண்டானாம். அவன் வேண்டுதலுக்காக பதிலுரைக்கும் விதமாக அசரீரியாக வாக்கு ஏற்பட்டதாம். விபீஷணா, உனக்கு அருளுவது அதுவும் என் சங்கல்பத்தில் உண்டு. அது தவிரவும் உனக்கும் முன்பாகவே நாம் தன்னுடைய நாட்டிற்கு வரவேண்டும் என்ற ஆசையோடு தர்மவர்ம சோழன் என்பான் ஒருவன் பலகாலம் இங்கே காவேரி கரையிலே தவத்தில் ஈடுபட்டிருக்கிறான். அவன் தவத்தை மெச்சி அவனுக்காக வேண்டி நாம் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு காவேரி கரையாகிற இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தோம். நீ கவலைப்படாதே. இனி காலந்தோறும் உன்னுடைய நாடு நீ ஆட்சி செய்து உனக்கு பிறகு இருப்பவர்கள் ஆட்சி செய்ய இருக்கும் இலங்கை நகரத்தை நோக்கியே, அந்த நாட்டை நோக்கியே நாம் தென்திசை பார்த்து சயனித்திருப்போம் என்று அருளினாராம். இன்றைக்கும் வேறு எந்த கோயிலிலும் பார்க்க முடியாத சிறப்பாக அரங்கநாத பெருமானுடைய திருவுருவம் திருவரங்கத்திலே தெற்கு நோக்கி இலங்கையை பார்த்தபடி துயில் கொண்டு இருக்கிறார். மன்னு விபீடனர்க்காய் மதிலிலங்கை பக்கம் நோக்கி மலர்க்கண் வைத்தருளும் என்னுடைய திருவரங்கர் என்பார் ஆழ்வார். விபீஷணனுக்காக வேண்டித்தான் தெற்கு நோக்கி அரங்கநாத பெருமான் துயில் கொண்டிருப்பதை ஆழ்வாராதிகள் பாடியிருக்கிறார்கள். அத்தகைய சிறப்போடு இப்போது 2 பேருடைய தவமும் பலித்தது. தர்மவர்மன் அத்தனை காலம் செய்த தவத்திற்கு பயனாய் ரங்கநாத பெருமான் அவன் ஆளுகைக்கு உட்பட்ட சோழ தேசத்திலே காவேரி நதி வருடி செல்லக்கூடிய அந்த சோலைகளுக்கு நடுவே துயில் கொண்டார். அதே போலே விபீஷணனுக்கு அருள வேண்டி தன்னுடைய நாடான இலங்கை இருக்கும் பக்கம் நோக்கி திருக்கண் வைத்து சயனித்திருக்கிறார். இப்படி 2 பேருடைய வேண்டுதலையும் இப்படி ஒரு திருவிளையாடல் மூலமாக ரங்கநாத பெருமான் நிறைவேற்றி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு பல காலங்கள் பற்பல அரசர்களுடைய திருப்பணி, தர்மவர்மனை அடுத்தடுத்து என்று வந்த பல சோழர்களுடைய திருப்பணியாலே எல்லா திசையிலும் திருவரங்கமாகிற அந்த தலம் பெரிய நகரமாக வளர்ந்தது. ஆழ்வார்கள் எல்லாம் அவரவர்கள் தம் காலத்திலே அத்தனை தூரம் வந்திருந்து பாடி பரவி கொண்டாடினார்கள். சோழர்களை தொடர்ந்து பாண்டிய மன்னர்கள், அவர்களை அடுத்து வந்த ஹொய்சளர்கள், அவர்களை அடுத்து வந்த விஜயநகர அரசர்கள், நாயக்கர்கள் என்று பல்வேறு அரசர்களுடைய திருப்பணியாலும் அந்த நகரம் இன்றைக்கு கோயிலே நகரமாகவும் நகரமே கோயிலாகவும் வளர்ந்து அற்புதமாக காட்சி தருகிறது. அதற்கு பிறகும் சென்ற நூற்றாண்டில் பற்பல திருப்பணிகளெல்லாம் நடைபெற்று ஓங்கி உயர்ந்த ராஜகோபுரத்தோடு கூட 2000 வருட தமிழக வரலாற்றை தன்னுள்ளே சுமந்து கொண்டிருக்கும் ஒரு தலமாக திருவரங்கம் பெரிய கோயில் இருந்து வர பார்க்கிறோம். இப்படி ராமாவதார காலத்தில் அயோத்தியிலே அங்கேயும் சரையு தமசா ஆகிற 2 நதிகளால் சூழப்பட்ட தீவிலே துயில் கொண்டிருந்த பெருமான் அவருடைய சங்கல்பத்தாலே தெற்கு நோக்கி எழுந்தருளி காவேரி கொள்ளிடமாகிற 2 நதிகளால் சூழப்பட்ட தீவிலே அவர் சயனித்திருக்கும் விதமாக ஒரு சங்கல்பம். இதற்காகத்தான் சொல்லும்போதே இறைவனுடைய திருவிளையாடலை யாரை கொண்டு யாருக்கு எப்படி அருள் செய்வார், எதை கொண்டு எதோடு தொடர்புபடுத்துவார் என்பதை ஒரு காலத்திலும் அறிந்து கொள்ள முடியாது. அயோத்தியிலிருந்து புறப்பட்டு ராமனுடைய வழிபாட்டு திருமேனி தென்னகம் நோக்கி வந்த சிறப்பை உணர்ந்து கொண்டால் இறைவனுடைய சங்கல்பத்தினுடைய பலம் எப்படி என்பதை புரிந்து கொள்ளலாம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.